ஸ்பெசிஃபிக்காக எடிட்டர்ஸ்ன்றது தான். நம்ம காலேஜ் படிக்கும்போது எனக்கு ரூபன் சார், விவேக் கிருஷ்ணன் சார் ரொம்ப பிடிக்கும். ஸ்ரீகர் சாரோட ஒர்க்ஸ் எனக்கு லேட்டராக தான் ரொம்ப ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சு. இந்த ப்ராசஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் ஆரம்பிச்சதுக்கு ஆமாம், தெரிஞ்சுக்கலாம்னு ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஏன்னா அவரோடதுல கொஞ்சம் அந்த ஆர்ட்டுக்கான முக்கியத்துவம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். எடிட்டிங்கிற ஆர்ட்டுக்கான முக்கியத்துவம் இன்னும் அதிகமாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிரசன்னா சாரோட ஒர்க்ஸ் பிடிக்கும். சான் லோகேஷ் சாரோட ஒர்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். பிரதீபி ராகவ் ப்ரோ அவரோட ஒர்க்ஸ் ரொம்ப பிடிக்கும். எனக்கு எடிட்டர்ஸாக எல்லாருமே பிடிக்கும். எனக்கு இன்ஃபேக்ட் சொல்ல போனால் படங்கள் தான் எனக்கு ஞாபகம் இருக்கும். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் இப்போ சப்ஸ்டன்ஸ்னு ஒரு படம், அந்த படத்தோட எக்ஸ்ட்ரானரி அந்த எடிட்டிங். ஆட்டம்னு ஒரு படம் மலையாளத்தில், அது சூப்பராக இருந்தது. உள்ளொழுக்குன்னு ஒரு படம். சம்கிலா, இன்ஃபேக்ட் சம்கிலா வந்து ஸ்ரீகணேஷ் பிரதர்ட்ட இந்த ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது சொல்லிட்டே இருந்தேன். அவர் இன்னும் படம் பார்க்கல. ஓகே, அந்த இது அதுலேயே இதே மாதிரி தான் நிறைய கெட்டப்ஸ் இருக்கும். அந்த அந்த இப்படி ஒரு கெட்டப் மாறி இருக்குன்னே சொல்ல மாட்டாங்க. நீங்க அந்த சீன் வாட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்போ அப்படியா இது ஃபிளாஷ்பேக்கா, இது இப்போ ப்ரெசென்ட்டா, வேற ஒரு கெட்டப்பா, அவன் இங்கே வந்து ஜாயின் பண்ணிட்டானா அப்படின்னு நீங்களா புரிஞ்சுப்பீங்க. அப்படி ஒரு எடிட்டிங் பேட்டர்ன் இருக்கும். சம்கிலா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு செப்பரேஷனோட படம் எடிட்டிங் ரொம்ப பிடிக்கும். சூப்பராக இருக்கும். ஓகே, அப்புறம் கிளாசிக்ஸாக சொல்லணும்னா ஷிண்டர்ஸ் லிஸ்ட்டு, இந்த மாதிரி படங்களோட எடிட்டிங்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும். தமிழில் கடைசியாக எனக்கு ரொம்ப அதாவது எப்படா அப்படி பண்ணாங்கன்னு ரொம்ப இதாக இருந்தது போர்த்தொழில். அப்படி இருந்துச்சு. போர்த்தொழில் வந்து ஸ்ரீஜித் சரங் சாரோட சூப்பராக எக்ஸ்ட்ரானரியாக இருந்துச்சு. நான் அந்த டேரக்டரை நேரில் பார்க்கும்போது கூட சொன்னேன், செம்மையாக இருந்துச்சு அந்த படத்தோட ரேட்டு.